இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஆளுநர் உரை குறித்தும் ஆலோசனை. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. திமுக அரசின் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பட்டியலை அளித்ததாக பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது லஞ்சம் ஊழல் வழக்குகள் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி பதிலடி. எடப்பாடி பழனிசாமி மீதே பல ஊழல் புகார்கள் உள்ளதாக பெருந்தகை விமர்சனம். ரோட் ஷோ நடத்துவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்களில் கூடும் மக்களின் பாதுகாப்புக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு. பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 21,535 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இயக்க போக்குவரத்து துறை முடிவு. திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் மேல்முறையீட்டு மனுக்கள் முடித்து வைப்பு. தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்தது உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு. அதிகார பகிர்வு தொடர்பாக மாணிக்கம் தாகூர் பேசியது அவரது சொந்த கருத்து என செல்வ பெருந்தகை விளக்கம். திமுக தவிர வேறு யாரிடமும் கூட்டணி பேசவில்லை எனவும் திட்டவட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். கொடுமையை கண்டிராமல் வேடிக்கை பார்க்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். வேடி அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். அமைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்களை ஊழியர்களாக்க கோரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரி போலி மருந்து ஊழலை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம். கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது. அசாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியில் முறைகேடு புகார். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு. மகளிர் T20 கிரிக்கெட் பந்துவீச்சு தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீராங்கனை அனபெல் முதலிடம். 1 புள்ளி குறைந்து 2ஆம் இடத்திற்கு சென்றார் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களின் மனநிலையை அறியும் விதமாக உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு அமைச்சரவை ஒப்புதலும் அளித்தது. இதற்காக 50,000 தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று மக்களின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாகவும் திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு வரலாற்று நிகழ்வாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சொன்னது உங்க கனவை சொல்லுங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MKS இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய UKS திட்டமாக இதை நீங்கள் பார்க்கணும். உங்க கனவை சொல்லுங்க. ஸோ இந்த உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். சரி, பல முகாம்கள் போட்டாச்சு, பலவித கோரிக்கைகள் நம்ம தீர்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம் என்று சொல்லும் பொழுது
இதுக்கென்று தனியாக ஒரு 50,000 வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வாலண்டியர்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபார்ம்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். நாங்கள் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அந்த வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லும்போது அம்மா உங்களுடைய பெயர் அவங்க சார்ந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் 4 தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநரிடம் திமுக அரசு மீது 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பட்டியலை அளித்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீதுதான் லஞ்சம் ஊழல் வழக்குகள் உள்ளதாகவும் நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலினுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநரிடம் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒன்றுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரிக்கு ஆடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்திருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் சுத்தமானவர்கள், எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினார்? ஏங்க சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு? நீங்கள் வா விசாரிச்சிக்கன்னு சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் மேலாம் கூட சொல்கிறாங்க, வாங்க விசாரிங்க, நாங்கள் காத்துட்ருக்கோம், உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவர் ஏன் போயிட்டு தடை ஆணை கேட்டார்? இப்போ அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேலே ஊழல் அவங்க மேலே ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.